ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் ரொட்டீன் தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை ரெடி பண்ணி விட்டு நம்ம வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே 9 மணிக்கு மேலே ஆயிடுது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் தான் வாங்கியிருந்தேன். நான் இடியாப்பம் வாங்கி ஒரு 4 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரே இட்லி, தோசை, உப்புமான்னு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. நைனிக்காவுமே காலையில் எழுந்திரிச்சது இன்றைக்கி இடியாப்பமான்னு சொல்லி கேட்டிருந்தா. சரி அதே வாங்கிடலான்னு சொல்லி இன்றைக்கி இடியாப்பம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நைனிக்காவுக்கு ஸ்கூல் லீவ் முடிய போகுது. எப்படி தான் இந்த 10 நாள் லீவ் போச்சுன்னே தெரியல. நம்மளுமே இந்த வருஷத்தோட எண்டுக்கு வந்தாச்சு. வெயிலும் மழையும் சேர்ந்து போதுண்டாங்கிற அளவுக்கு நம்மளை பண்ணிடுச்சு. இனி வர வருஷம் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த ஜனவரியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே நிறைய ஸ்பெஷலான டேலாம் இருக்குது. பர்த்டே பார்ட்டி, பாப்பாவோட ஸ்கூல் ஆனுவல் டே எல்லாமே இருக்குது. ஜனவரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா குட்டிக்கு தான் பர்த்டே. நாங்கள் எப்போவுமே பிள்ளைங்களோட பர்த்டேவை கொஞ்சம் கிராண்டாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடுவோம். நைனிக்காவோட பர்த்டே கொண்டாடும் போது நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய வீட்டில் இருந்தோம். அங்கே இடமும் நல்லா ஃப்ரீயாக இருந்ததுனால எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃப்ளோராவோட ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போது நாங்கள் இந்த சின்ன வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டதுனால இங்கே இடம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே கூப்பிட்டு கொண்டாடிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் கிராண்டாக கொண்டாடலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. நான் எல்லா வீடியோவும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலுக்காக 4 வகையான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. சுகர் கொடுக்கக்கூடாதுங்கிற பெரியவங்களுக்காகவும் ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வெளியில் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.